Dear guys, welcome you all. 5th semester Diploma in Mechanical Engineering ல Process Planning and Cost Estimation subject ஓட introduction நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Process Planning and Cost Estimation. அதுல the first word process. Process அப்படின்னா என்ன? Process அப்படின்னா தமிழ்ல செயல்முறை. இந்த செயல்முறை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம்ல இந்த லெஃப்ட் சைட் பாருங்க, நான் இந்த இப்போ சர்க்கிள் பண்றது ஒரு ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் அப்படின்னா தமிழ்ல மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஃபார்ம்ல இருக்கு? உட்டன் ஃபார்ம்ல இருக்கு. இந்த உட்டன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த மூலப்பொருள், அதாவது ரா மெட்டீரியலை வச்சு ஒரு ப்ராடக்டை நம்ம உருவாக்குறோம் அல்லது தயாரிக்கிறோம். அது என்ன? ஒரு சேர் தயாரிச்சிருக்கோம். ஸோ இந்த சேர் உட்டன் சேர். இந்த உட்டன் சேர் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட். அப்போ ஒரு ரா மெட்டீரியல்ல இருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கு நம்ம நிறைய வேலைகள் செய்யணும். அந்த வேலைகளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ராசஸ். தமிழ்ல அதற்கு பேரு செயல்முறை. ப்ராசஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு. இந்த ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு ஃபேப்ரிக். அதாவது ஃபேப்ரிக்னா துணி. இந்த துணி அப்படிங்கிறத வச்சு என்ன பண்றோம்? ஒரு ப்ராடக்டை உருவாக்குறோம். என்ன ப்ராடக்ட் உருவாக்குறோம்? இந்த இடத்துல ஒரு ஷர்ட்டை தயாரிச்சிருக்கோம். இந்த ரா மெட்டீரியல்ல இருந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை தயாரிச்சிருக்கோம். இதுல நம்ம என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க? நடுவில் பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இப்போ இந்த ரா மெட்டீரியல்ல இருந்து ஒரு பொருளை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சில வேலைகள் நம்ம செய்யணும். அந்த வேலைகள் இங்க இந்த இடத்துல பாருங்க. அப்ப இந்த கிளாத் அப்படிங்கிறத அந்த கிளாத்ல மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும், அப்புறம் அதை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டான இந்த ஷர்ட் கிடைக்கும். ஸோ அப்ப என்னென்ன வேலைகள்லாம் நம்ம இதுல செய்யறோமோ அந்த வேலைகளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செயல்முறை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ப்ராசஸ் செயல்முறை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்குறோம். ஸோ நம்ம ஃபீல்டு ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரா மெட்டீரியல் ஒரு எம்எஸ் ராட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு எம்எஸ் ராட். இந்த ராடை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா லேபில், மெக்கானிக்கல் லேபில் நீங்கள் லேத் அண்ட் ட்ரில்லிங் லேப் பண்ணுறப்போ உங்களுக்கு ரா மெட்டீரியல் லேத்தில் நீங்கள் மிஷினிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ரா மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரா மெட்டீரியலை வாங்கி நீங்கள் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை உருவாக்கியிருப்பீங்க. என்ன மாதிரி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சிம்பிள் டர்னிங் பண்ணியிருப்பீங்க, ஸ்டெப் டர்னிங் பண்ணியிருப்பீங்க, டேப்பர் டர்னிங் பண்ணியிருப்பீங்க, த்ரெட் கட்டிங், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணதுன்றதுனால இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ அப்போ இந்த ரா மெட்டீரியல்லேருந்து இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட், இந்த ரா மெட்டீரியல் ஒரு எம்எஸ் ராட்லேருந்து ஒரு ஸ்டெப் டர்னிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணமோ அதுதான் என்ன அப்படின்னா செயல்முறை. நெக்ஸ்ட் வேர்டு ப்ராசஸ் பிளானிங். ஸோ இந்த பிளானிங் அப்படின்னா என்னடா திடீர்னு வடிவில் கொண்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபேமஸான காமெடியன், அவரோட ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்கும். எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவார். அதை உங்களுக்கு சும்மா ஒரு ஞாபகம் வர்றதுக்காக, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இந்த இமேஜை கொடுத்துருக்கேன். பிளானிங் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடல். எந்த ஒரு வேலையையும் நம்ம என்ன பண்ணணும்? திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் நம்ம உருவாக்குறதுக்கு செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம திட்டமிட்டு செய்யணும். அப்படி திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை சிறப்பாக அமையும். ஸோ அதுதான் பிளானிங் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல உள்ள இம்பார்ட்டன்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு கிளாத்லேருந்து ஒரு ஷர்ட்டை தயாரிக்கிறத நம்ம ப்ராசஸில் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன பிளானிங் ஒர்க் அப்படிங்கிறத இந்த இமேஜஸில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? துணியை மார்க் பண்ணுறாங்க. மார்க் பண்ண துணியை அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்ன சார்? இதுதான் சரியான வழியில் ஒரு வேலையை செய்வதற்கு திட்டமிடுறது. ரைட்?
பிளானிங் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில பிளானிங், ப்ராசஸ் பிளானிங் அந்த இடத்துல பிளானிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அந்த பிளானிங் பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இமேஜ்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜெனரலா 4 எம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது 5 எம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் எல்லாத்துலயும் முதல் எழுத்து வந்து எம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் எம் அப்படின்றத பாருங்க. மென். மென் அப்படின்னா லேபர்ஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் மெட்டீரியல். செகண்ட் எம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் எம் என்னது? மெட்டீரியல். அதாவது ரா மெட்டீரியல். அண்ட் தேர்ட் எம் அப்படிங்கிறது மிஷின்ஸ், மிஷினரிஸ். ஃபோர்த் எம் அப்படிங்கிறது மெத்தட், என்ன வழிமுறையில நம்ம அந்த பொருளை தயாரிக்க போறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் மணி. இந்த 5 எம்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வேலையாள் தேவை. அடுத்து அந்த வேலையை செய்வதற்கு நமக்கு ஒரு மூலப்பொருள் தேவை. அடுத்து அந்த மூலப்பொருள் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கான நமக்கு என்ன தேவை? எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரிஸ், டூல்ஸ் இதெல்லாம் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பொருள்ல நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண முடியும். அடுத்து என்ன வழிமுறையில அந்த பொருளை நம்ம தயாரிக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் 4 விஷயம் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 4 எம்ஸ். இது எல்லாத்துக்குமே என்ன சார் தேவை அப்படின்னா, இந்த 5th எம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் மணி. ஸோ மணி இல்லை அப்படின்னா எந்த வேலையும் நடக்காது. அதனால திட்டமிடுறதுல இந்த 5 எம்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணுது. இதை மறந்துடக்கூடாது எப்போதுமே நீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காஸ்ட் எஸ்டிமேஷன். காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னா தமிழ்ல விலை மதிப்பீடு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல எந்த விலையை சார் நம்ம மதிப்பிட போறோம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளோட விலையை நம்ம மதிப்பீடு செய்யறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த சப்ஜெக்ட்ல படிக்க போறோம். அதனாலதான் இந்த ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்ன? ஒரு செயலை, ஒரு வேலையை எப்படி செய்யறது அப்படிங்கிறது ப்ராசஸ். பிளானிங் அப்படின்றது அந்த வேலையை எப்படி நம்ம திட்டமிடுறது அப்படிங்கிறது. அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன்ன்றது நம்ம திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை, அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு என்ன விலை மதிப்பீடு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றது. அதுதான் காஸ்ட் எஸ்டிமேஷன். ஸோ இதுதான் ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் சப்ஜெக்ட் டைட்டிலோட விளக்கம். ஸோ ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் சப்ஜெக்ட்ல நமக்கு 5 யூனிட் இருக்குப்பா. அந்த 5 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டோட டைட்டில் வந்து ப்ராசஸ் பிளானிங், செகண்ட் யூனிட்டோட டைட்டில் ப்ராசஸ் செலக்ஷன், அண்ட் தேர்ட் யூனிட்டோட டைட்டில் ஒர்க் ஸ்டடி, ஃபோர்த் யூனிட்டோட டைட்டில் காஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபிஃப்த் யூனிட்டோட டைட்டில் மிஷினிங் டைம் கால்குலேஷன்ஸ். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ராசஸ் பிளானிங். ப்ராசஸ் பிளானிங்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஒரு பொருளை எப்படி டிசைன் பண்றது, டிசைன் பண்றதுக்கு என்னென்ன யுக்திகள்லாம் இருக்கு, எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம படிக்க போறோம். அண்ட் அந்த பொருள், அந்த ப்ராசஸ் பிளானிங் அப்படிங்கிறது என்ன? அந்த டிசைன் பண்ண பொருளை தான் நம்ம வந்து தயாரிக்க போறோம். அப்ப தயாரிக்கிறதுக்கு இடைப்பட்டதுல நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய போறோம், அந்த வேலைகளை எப்படிலாம் நம்ம திட்டமிடணும், திட்டமிடுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீடைல்டா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜ் எதுக்கு சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இமேஜ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்டன், ஒரு பிஸ்டன் வித் கனெக்டிங் ராட். இதோட டிசைன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த பிஸ்டனை இந்த ரைட் சைடு பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன் பிட்வீன்ல என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்? அது இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா, அதுதான் என்னது? ப்ராசஸ் பிளானிங். இந்த செயல்முறையை, இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இந்த பிஸ்டனை எப்படி நம்ம தயாரிக்க போறோம் அப்படிங்கிறத திட்டமிடுறது தான் ப்ராசஸ் பிளானிங். ப்ராசஸ் செலக்ஷன் யூனிட் 2 ஓட டைட்டில். ப்ராசஸ் செலக்ஷன் அப்படின்னா என்ன சார்? இதுல நான் சில எக்ஸாம்பிள்ஸோட இதை நான் உங்களுக்கு நீங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸுக்கு சில இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இதுல இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் அண்ட் இந்த செகண்ட் இமேஜ் இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா, லேத்துல பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்.
இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மிஷினிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் டேர்னிங் தான் பண்ணுறோம், இதுலேயும் டேர்னிங் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ மிஷினிங் ப்ராசஸ். இதுவும் என்னது அப்படின்னா மிஷினிங் ப்ராசஸ். பட் இந்த மிஷினிங் ப்ராசஸ்க்கு பேர் வேற. இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ட்ரில்லிங். இதுக்கு வந்து ட்ரில்லிங்னு பேரு. அண்ட் இந்த மிஷினிங் ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைண்டிங் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் காமிக்கிறோம். இது என்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபவுண்ட்ரி. நீங்கள் தேர்ட் செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஃபவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸ்டிங், ஃபவுண்ட்ரி கேஸ்டிங் படிச்சது ஞாபகம் இருக்கா? அதுதான், அந்த ப்ராசஸ் தான் இது. ஸோ இப்போ இது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட் ஸ்லைடு, அதுக்கு முந்தின ஸ்லைடில் பார்த்த இமேஜஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு. அடுத்த இமேஜ். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங். ஸோ வெல்டிங் அப்படிங்கிறதும் ஒரு விதமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கான இமேஜஸை இப்போ பார்த்தோம். டர்னிங் அப்படிங்கிறத பார்த்தோம், ட்ரில்லிங் பார்த்தோம், கிரைண்டிங் பார்த்தோம், கேஸ்டிங் பார்த்தோம், அடுத்து வெல்டிங் பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்ன? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு. இதுலேருந்து எந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத தேர்வு செய்யறது தான் என்ன அப்படின்னா ப்ராசஸ் செலக்ஷன். யூனிட் 3 ஒர்க் ஸ்டடி. ஒர்க் ஸ்டடி அப்படின்னா என்ன சார்? இந்த இமேஜ்ல என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி தெரியுது. இங்கே வந்து பீப்புள்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் வாட்சை வச்சுட்டு ஒரு ஒரு கையில் ஒரு ஸ்டாப் வாட்ச் இருக்கு. எதுக்காக சார் அப்படின்னா ஒர்க் ஸ்டடினா என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இமேஜ் போட்டிருக்கேன். ஒரு ஒர்க்கை ஒருத்தருக்கு அலாட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை பண்றதுக்கு, அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணக்கீடு செஞ்சு வச்சிருந்தோம்னா தான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டைம் அவங்களுக்கு கொடுத்து இந்த டைம்குள்ளாக இந்த வேலையை நீ முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது தான் என்ன அப்படின்னா ஒர்க் ஸ்டடி. இதை பற்றி தான் டீட்டெயில்டா தேர்ட் யூனிட்ல நம்ம படிக்க போறோம். யூனிட் 4 காஸ்ட் எஸ்டிமேஷன். காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். எதுக்கு சார் இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைக் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஒரு இமேஜ் கொடுத்து காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு கொஷின் மார்க் ஒன்று போட்டிருக்கோம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அதை எதுக்கு? மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. அப்படி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது? அப்போ எப்படி சார் செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான ஆக்சுவல் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான மொத்த செலவு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை விட ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிறத சேர்த்து அதுக்கு நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டோட்டல் காஸ்ட் என்ன, எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை தான் யூனிட் 4ல் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் எல்லாமே என்னது? மெக்கானிக்கல் பார்ட்ஸ். ஸோ இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் தயாரித்தது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படி வாங்க போகிறப்ப அதுக்கான ப்ரைஸ் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரைஸை கொடுத்துட்டு நம்ம வாங்குகிறோம். பட் அந்த ப்ரைஸை அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம படிக்க போகிறோம். சரியா? இந்த யூனிட் 4ல் அந்த டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறத எப்படி சார் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போதைக்கு பிரீஃபாக நான் சொல்கிறேன். யூனிட் 4 டீட்டெயில்டாக படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட். இது மூணையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது? டோட்டல் காஸ்ட். யூனிட் 5 மிஷினிங் டைம் கால்குலேஷன். மிஷினிங் டைம் கால்குலேஷன் இது என்ன சார் அப்படின்னா
நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் மிஷினிங் ப்ராசஸ்ன்றது நான் ஏற்கனவே தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு சொன்னேன், சாரி செகண்ட் யூனிட்ல சொன்னேன். மிஷினிங் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா லேத்தில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜுமே என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எதில் பண்ணலாம், லேத்தில் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க, ஸ்ட்ரைட் டேர்னிங், செகண்ட் ஒன் டேப்பர் டேர்னிங், ப்ரொஃபைலிங், டேர்னிங் அண்ட் grooving, facing, face grooving, cutting with farm tool, boring, drilling, cutting off, thread cutting and knurling. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இதெல்லாம் எல்லாமே நம்ம லேத்தில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். சரி சார், இந்த இமேஜுக்கும் இந்த யூனிட்டோட டைட்டிலுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இந்த யூனிட்டோட டைட்டில் அப்படிங்கிறது மிஷினிங் டைம் கால்குலேஷன். அப்போ சாதாரணமாக இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஒரு டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த சிம்பிளாக இந்த டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. இந்த ஒர்க் பீஸோட டயாமீட்டர் 10 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒர்க் பீஸோட டயாமீட்டர் 10. அப்போ இதில் நம்ம டேர்ன் பண்ணக்கூடியது எவ்வளோக்கு பண்ணணும், ஒரு 6 mm பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ 4 mm டெப்த் ஆஃப் கட். டெப்த் ஆஃப் கட் அப்படிங்கிறது என்னது, 4 mm. 4 mm மெட்டீரியலை நம்ம ரிமூவ் பண்ணணும். எவ்வளோ லென்த்துக்கு சார்? இதோட டோட்டல் லென்த் வந்து 100 mm வச்சுக்கோங்க. டோட்டல் லென்த் எவ்வளவு, 100 mm இருக்கு சார். இந்த டோட்டல் 100ல 40 mm நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணணும். டீடைல்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 10 mm டயாமீட்டர் அப்படிங்கிறத 6 mm டயாமீட்டரா குறைக்கணும். எவ்வளவு லென்த்துக்கு குறைக்கணும், 40 mm லென்த்துக்கு குறைக்கணும். குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிடைச்சிருது. அப்ப இதுதான் என்ன சார் அப்படின்னா மிஷினிங் ப்ராசஸ். இந்த மிஷினிங் ப்ராசஸ் 10 mm இருந்து 6 mm குறைக்கிறதுக்கு, அந்த 6 mm 40 mm லென்த்துக்கு நம்ம டேர்னிங் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம யூனிட் 5 மிஷினிங் டைம் கால்குலேஷன்ஸ்ல நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் a brief introduction about the process planning and cost estimation subject. ரைட், ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சிருக்குமா? ஸோ இந்த ஸ்லைட்ஸில் நான் கொடுத்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ரைட், தேங்க்யூ.